பருவதமலை டிஎன்பிசி மற்றும் டெட் பயிற்சி மையத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நம்ம உளவியல் அறிஞர்கள் பகுதி 3 பற்றியான விஷயங்கள் பார்க்கலாம். இதில் 3, 4, 5 ஆகிய யூனிட்டிலிருந்து அறிஞர்கள் யார் யார்ன்றதை தெளிவுபடுத்தி, மனவெழுச்சி என்பது தூண்டல் கூடிய நிலையில் எழும் உடல் மாற்றம் என கூறியவர் ஜேம்ஸ் லாங். நாயினுடைய மூளைக்கும் தண்டுவடத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை நீக்கியவர் ஷெரிங்டன். பூனையின் தானியங்கு நரம்பு மண்டலத்தை மனவெழுச்சியின் மூலம் நீக்கியவர் கெனன். தற்கருத்து என்ற சொல், தற்கருத்து என்றால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. தற்கருத்து என்ற சொல் அறிமுகம் செய்தவர் கெல்லி. நெறிசாரா அறிவுரை பகிர்தல் மூலம் தற்கருத்து பிரபலப்படுத்தியவர் காரல் ரோஜர்ஸ். குமரப்பருவம் சிக்கலான அமைதியற்ற பருவம் என கூறியவர் ஸ்டாலின் ஹால். குழுக்களின் நடத்தைக்கு அடிப்படை குழு மனம் என கூறியவர் மக்டுகள். இந்த மக்டுகள் பற்றி நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய வினா. ஒரு குழுவில் மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு முன்மாதிரியாக திகழ்பவர் அக்குழுவின் தலைவர் என கூறியவர் ஸ்பாட். தலைவர்னா லீடர்ஷிப், லீடர்ஷிப் என்பது குமரப்பருவம், ஸ்பாட் என்பது அடைக்கிறார். ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனம் என கூறியவர் மக்டுகள். கவனித்தல் என்பது பெருமூளையின் செயல்பாடு என கூறியவர் ஹெப். தற்கால செய்தி கோட்பாட்டை அறிமுகம் செய்தவர் பிராட்பேண்ட். கவனித்தல் அளவிடும் கருவி டாசிடாஸ்கோப். இது பேப்பர் 1 எதிர்பார்க்கக்கூடிய வினா. கவர்ச்சி அல்லது அக்கறை என்பது மறைமுக கவனம் என கூறியவர் மக்டுகள். ஒருவரது உள் எழும், உள் என்றால் இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ, உள் எழும் உடல் மற்றும் மனநிலை புலன்காட்சியின் அடிப்படையில் செயல்படுகிறது என கூறியவர்கள் ஹெப், மோர்பி, புரூனர். பார்வை திரிபு காட்சி அறிமுகம் செய்தவர் முல்லர், லேயர் மற்றும் ஜோங்னர். இவங்க 3 பேரும் பார்வை திரிபு காட்சியை அறிமுகம் செய்கிறாங்க. சிக்கலான பொதுமை கருத்துக்கள் என அறிமுகம் செய்தவர், சிக்கலான பொதுமை கருத்துக்களை அறிமுகம் செய்தவர் புரூனர். அறிதிறன் வளர்ச்சி கோட்பாட்டை அறிமுகம் செய்தவர் ஜீன் பியாஜே. அறிதிறன் வளர்ச்சி பேப்பர் 2 எதிர்பார்க்கிற வினா. மொழிசார் மனவியல் என்ற சொல் பிரபலப்படுத்தியவர் ஆஸ்குட் மற்றும் செல்லியோ. இவங்க 2 பேரும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மொழிசார் மனவியல் என்ற சொல்லை பிரபலப்படுத்தியவர் ஆஸ்குட் மற்றும் செல்லியோ. உலகில் இயல்பான மொழிகள் பல வந்ததற்கு பொதுவான சில பண்புகள் உள்ளன என்றவர் சோம்ஸ்கி. உலகில் உள்ள மொழிகளுக்கு அனைத்தும் பொதுவான பண்பு இருப்பதாக கூறியவர் சோம்ஸ்கி. புதிர் நிலைமை கிளை வழிநிலை, புதிர் என்பது கிளை வழிநிலை என்று அழைத்தவர் ஜான் டூயி. பேப்பர் 1 கொஷன், கிளை வழிநிலை கொடுத்து கேட்பாங்க, தெளிவுபடுத்தி. கற்றல் என்பது பிறரால் அளிப்பதன்று, சுய அனுபவங்களால் முயன்று பெறுவது கற்றல். இது பார்த்தோம்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சுய அனுபவம் தான். அதுக்கு கீழே என்ன சார்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கற்றல் என்பது பன்முகம் திறன் கொண்டது. முயன்றி தவறி கற்றல் அல்லது இணைப்பு கோட்பாட்டை உருவாக்கியவர் தான்டைக். ஆக்க நிலைநிறுத்தம் அறிமுகம் செய்தவர் பாவ்லோ. செயல்படு ஆக்க நிலைநிறுத்தம் அறிமுகம் செய்தவர் ஸ்கின்னர். படிநிலை மாற்ற கோட்பாட்டை அறிமுகம் செய்தவர் காக்னே. இது 8 படிநிலைன்னு சொல்லுவாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கற்றல் மாற்ற கோட்பாடு அறிமுகம் செய்தவர் வில்லியம் ஜேம்ஸ். பொதுமைப்படுத்தல் கோட்பாடு அறிமுகம் செய்தவர் ஜட். குறிக்கோள் கோட்பாடு அறிமுகம் செய்தவர் பேக்லி. நினைவு வீச்சு கண்டறிவது நினைவு உருளை என அழைக்கப்படும். இதில் குறுக்கீடு கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. குறுக்கீடு கோட்பாடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குறிக்கோள் கோட்பாடு வேற, குறுக்கீடு கோட்பாடு வேறு. இதில் முன்னோக்கு தடை அறிமுகம் செய்தவர் ஆசுபல் அண்டர்வுட். பின்னோக்கு தடை அறிமுகம் செய்தவர் முல்லர் மற்றும் பில்சக்கர். மறத்தல் கோட்பாடு அறிமுகம் செய்தவர் எப்பிங்காஸ். ஊக்கமின்றி
கற்றல் இல்லை என கூறியவர் கெல்லி. ஸோ இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உளவியல் அறிஞர்கள் இருக்காங்க. இந்த உளவியல் அறிஞர்கள் பற்றியான விஷயத்தில் நாளைக்கு உங்களுக்கு ஒயிட் போர்டில் நேரடியாக நாங்கள் வந்துக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் பேப்பர் மூலியமாக கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்த வகுப்பு உங்களுக்கு நேரடியாக பயன்படுற மாதிரி செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி.